தெலங்கானா முதல்வரை விழாவுக்கு வரவழைத்து திமுக அரசு புகழ்வதான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு. தமிழகம் தழுவிய தனது சுற்றுப்பயணத்துல கரூர் மாவட்டத்துல 2வது நாளாக பிரச்சாரம் செய்த அவரு அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேலாயுதம் பாளையத்துல பேசினாரு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு திமுக அரசு கொண்டாடும் போதிலையும் அதிமுக ஆட்சியில தான் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டதா சொல்லியிருந்தாரு. திமுக ஆட்சியில அரசு பள்ளிகள்ல மாணவர்கள் சேர்க்கை கடுமையா வீழ்ச்சி அடைந்து இருப்பதாகவும், அதிமுக ஆட்சியில புதிய பள்ளிகள் திறக்கப்பட்ட அதே நேரம் திமுக ஆட்சியில 207 பள்ளிகள் மூடப்பட்டு இருப்பதா குறை சொல்லியிருக்காரு. நிலைமை இப்படி இருக்கும்போது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு பாராட்டுவதற்கு தெலங்கானா முதலமைச்சரை அழைத்து வந்த திமுக அரசு நிகழ்ச்சி நடத்தியதா விமர்சித்திருக்காரு. தவறான தகவல்களை கொடுத்து ஒரு மாநில முதலமைச்சரை வரவழைத்து திமுக அரசை புகழ வைத்திருப்பது தவறான செயல்னு குற்றம் சாட்டினாரு. கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில எந்த ஒரு பெரிய திட்டமும் இதுவரைக்கும் கொண்டு வரப்படலைன்னு எடப்பாடி பழனிசாமி குறை சொல்லியிருக்காரு.